தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாட்டில் நிலச்சரிவு பாதித்த இடங்களை ஹெலிகாப்டரில் இருந்தபடி ஆய்வு செய்தார் பிரதமர் மோடி. கேரள ஆளுநர் ஆரிஃப் கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உடனிருந்தனர். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் பிரதமர் மோடி நேரில் ஆய்வு. கண்ணூரில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு வந்தடைந்த மோடி காரில் சென்று பார்வையிட்டார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க விதி இல்லை. கேரளாவில் பிரதமர் ஆய்வு செய்து பேரிடராக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு கைவிரிப்பு. டெல்டா மாவட்டங்களில் 1170 கோடியில் வேளாண் தொழில் வழித்தடம் அமைக்கும் பணிகள் தொடக்கம். திட்ட மேலாண்மை அலகை அமைக்கும் பணியை தொடங்கியது குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக 2018ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட புகார். விசாரணை நடத்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாநகராட்சியின் 7வது மேயராக திமுகவை சேர்ந்த ஜி. ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு பதவியேற்பு. மாநகராட்சி ஆணையர் சுகபுத்திரா IAS கிட்டுவுக்கு செங்கோல் வழங்கி வாழ்த்து. கோவை உக்கடம் மேம்பாலத்தில் அதிமுகவினர் கட்டிய கொடிகளை அகற்றிய காவல்துறையினர். கட்சி கொடிகளை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சின்னத்திரை நடிகை சித்ரா மர்ம மரண வழக்கில் கணவர் ஹேம்நாத் விடுதலை. திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தன் மீதான பொய் குற்றச்சாட்டுகளை தயாரிப்பாளர் சங்கம் 24 மணி நேரத்திற்குள் திரும்பப் பெற வேண்டும் என கெடு விதித்து நடிகர் விஷால் கடிதம். மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. தஞ்சாவூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்மையான பெருமாள் சிலையை விற்க முயன்ற 7 பேர் கைது. மீட்கப்பட்ட சிலை எந்த கோயிலுக்கு சொந்தமானது என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் விசாரணை. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் CBI அதிகாரிகள் விசாரணை. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு DSP காதர் பாட்ஷா தொடர்ந்த வழக்கில் CBI அதிகாரிகள் விசாரணை. சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள நோ பார்க்கிங் போர்டுகளை அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கு. போக்குவரத்து காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வளாகத்தில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்த 33 கடைகள் அகற்றம். நீதிமன்ற உத்தரவை சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. மாநகராட்சி அதிகாரிகள், கவுன்சிலர்கள் என யாரும் இதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 84.7 சென்டிமீட்டர் மழை பதிவு.
அதிகபட்சமாக ஏற்காட்டில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் 2 மணி நேரத்திற்குள் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கன அடியில் இருந்து 19000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் ஆற்றை கடக்கவும் தடை விதிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீடிக்கும் கனமழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. 5258 கன அடியில் இருந்து 6548 கன அடியாக உயர்வு. வார விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்திற்கு படையெடுத்த மக்கள் கூட்டம். அருவியில் நீர்வரத்து குறைவாக இருக்கும் நிலையில் வரிசையில் காத்திருந்து குளித்து மகிழ்ச்சி. வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவுகளால் பாலாற்றில் வெண்நுரையுடன் பாய்ந்தோடும் தண்ணீர். விதிமுறைகளை பின்பற்றாத ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை ஐயப்பாக்கம் அண்ணனூர் இடையே குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீர். பெரும் அசம்பாவிதம் நடைபெறும் முன் சாலையை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி சம்போ செந்திலின் இருப்பிடத்தை கண்டறியும் பணியில் போலீசார் தீவிரம். தேசிய தகவல் மையத்தின் உதவியை நாடியுள்ளது சென்னை காவல்துறை. சென்னையில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்திற்கு எதிரான வழக்கை முன்கூட்டியே விசாரிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் முறையீடு. சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளம் ஆண் குழந்தை 15 மணி நேரத்திற்குள் பத்திரமாக மீட்பு. குழந்தை கடத்தல் தொடர்பாக வினோதினி என்ற பெண்ணை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வேண்டி போராடிய அவரது மனைவி போர்க்கொடி ப. ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோதமாக கூடுதல், மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஆணவ கொலை பெற்றோர்களின் அக்கறையால் நடப்பதாக நடிகர் ரஞ்சித் சர்ச்சை பேச்சு. ஆணவ கொலை வன்முறையோ கலவரமோ அல்ல என்றும் விளக்கம். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் கருத்து. அது எனக்கு அவங்களுடைய சுவாசம் எல்லாமே. சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு. பல்கலைக்கழகத்தின் நிர்வாக பொறுப்பை உயர்கல்வி செயலாளர் தலைமையில் அமைக்க ஒருங்கிணைப்பு குழு முடிவு. கமுதி சக்தி மாரியம்மன் கோயிலில் ஆடி பொங்கல் விழா உற்சவம். உடல் முழுவதும் சகதியுடன் சேத்தாண்டி வேதமடைந்து பக்தர்கள் வினோத வழிபாடு.